அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். சென்ற நூற்றாண்டில் 22/8/1975 அன்று வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இதயக்கனி அப்போதே 200 நாட்களை கடந்து ஓடியிருக்கின்றது. 1975ஆம் ஆண்டிலேயே இந்த இதயக்கனி திரைப்படம் 1,25,00,000 வசூலை வாரி குவித்தது. அன்றே மக்கள் திலகம் ரசிகர்களின் ரசனையை பிடித்து இந்த படத்தை எடுத்திருந்தார். அவரின் ரசிகர்களை தவிர்த்து அனைத்து தரப்பு மக்களும் இந்த படத்தை விரும்பி பார்த்ததுதான் இதன் காரணம். பிறகு 50 ஆண்டுகள் கழித்து அவரின் ரசிகர்களின் வேண்டுகோளுக்காக மீண்டும் கடந்த 4/7/2025 அன்று டிஜிட்டலில் எழும்பூர் ஆல்பர்ட் திரையரங்கில் இதயக்கனி வெளியாகி ஹவுஸ்ஃபுல் காட்சியாக ஓடியது. படத்தின் முதல் நாள் துவக்க விழா அன்று இதயக்கனி படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகமாகி வரும் சத்யா தோட்டத்தின் செட்டு திரையரங்கின் வாசலில் போடப்பட்டு அதனுள் ரசிகர்கள் சென்று டிக்கெட் வாங்கி படத்தை பார்த்து ரசித்தார்கள். படத்தின் தொடக்கத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தோன்றும் போது நீங்க நல்லா இருந்தா நாடு முன்னேறும் என்ற பாடலுக்கு அனைத்து மக்களும் கற்பூரத்தில் சூடம் ஏற்றி திரையரங்கில் காட்டியிருக்கிறார்கள். இந்த படத்தில்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது இரட்டை இலை சின்னத்தினையும் அறிஞர் அண்ணாவின் சிம்பல் போட்ட கொடியையும் அறிமுகப்படுத்திய மக்கள் திலகம் இந்த படத்தின் இறுதியிலும் அதே கொடியை மீண்டும் ரசிகர்களுக்கு காண்பித்து வணக்கத்தை தெரிவித்தார். அப்படியாக ரசிகர் மனதில் பதிந்தது அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி. இந்த இதயக்கனி திரைப்படத்தின் 50ஆம் நாள் போஸ்டர் சென்னை எங்கும் ஒட்டப்பட்டதில் அறிஞர் அண்ணா அவர்கள் எம்ஜிஆரை தன் இதயக்கனி என்று வாழ்த்திய அந்த வாசகங்களுடன் அச்சடித்து விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். அந்த வாசகங்களை பார்த்த பலர் அந்த திரைப்படத்தை பார்க்க மிகவும் ஆவல் கொண்டு சென்று பார்த்தார்கள். நானும் கூட அப்படித்தான் சென்று ஆல்பர்ட் திரையரங்கில் இந்த படத்தினை பார்த்தேன். இந்த படத்தின் 100ஆவது நாள் அன்று அந்த ஆல்பர்ட் திரையரங்கில் ரசிகர்கள் 100 பேருக்கு அன்னதானம் செய்து இந்த படத்தை காண வைத்தார்கள். அது வரலாற்று சிறப்புமிக்க தகவலாகும். இந்த நீங்க நல்லா இருந்தா நாடு முன்னேறும் என்ற பாடலில் மக்கள் திலகம் அந்த அறிஞர் அண்ணா படம் போட்ட கொடியை வணங்கும் பொழுது ரசிகர்கள் விசிலடித்து கொண்டாடியதை நான் என் கண்ணால் கண்டேன். இந்த இதயக்கனி திரைப்படத்தினை பல தயாரிப்பாளர்கள் தயாரிக்க மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் அனுமதி கேட்ட பொழுதெல்லாம் எம்ஜிஆர் மறுத்தார். காரணம், இந்த படத்தில் என் கொடியை காண்பிக்கிறேன், என் சின்னத்தை காண்பிக்கிறேன், அதில் வரும் பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடாது, அதனால் நான் சொந்தமாகவே இந்த படத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொந்தமாகவே இந்த படத்தை எடுத்தார். தனது சத்யா மூவிஸ் பட நிறுவனத்தின் சார்பாக எடுக்கப்பட்ட இந்த இதயக்கனி திரைப்படத்திற்காக மிகவும் மெனக்கடல்களுடன் இந்த கதையை உருவாக்கினார். அது ஜேம்ஸ் பாண்ட் படமாகவும் அதில் அன்னை மனைவி என்ற சென்டிமெண்ட் இருக்க வேண்டும் என்றும் இந்த படத்தினை தொடங்கி வெற்றிகரமாக எடுத்து வெளியிட்டார். படம் மாபெரும் வெற்றி பெற்றது. படச்சுருளில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற இதயக்கனி திரைப்படம் இப்போது டிஜிட்டலில் 100ஆவது நாள், 200ஆவது நாள், 300ஆவது நாளையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இதயக்கனி திரைப்படம். இந்த படத்தின் சூப்பர் ஹிட் பாடலான இன்பமே உன் பேர் என்ற பாடலுக்காக கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள மாவல்லி தாலுகாவில் சிவமுத்ரா நீர்வீழ்ச்சியில் படமாக்கினார். அப்போது அங்கு அனுமதி யாருக்கும் வழங்கப்பட மாட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக விசேஷ அனுமதியை அவர்கள் வழங்கினார்கள். இந்த படத்தின் தொடக்க பாடலான நீங்க நல்லா இருந்தா நாடு முன்னேறும் என்ற பாடலுக்காக கர்நாடகாவில் உள்ள கொடகு மலையில் காவிரி தோன்றும் கொடகு தொடங்கி அது தவழ்ந்து வரும் அனைத்து இடங்களையும் படமாக்கி இப்பாடலுக்காக இணைத்தார்கள் மிகப்பெரிய தொகையராவுக்காக. அந்த தொகையராவுடன் சேர்ந்த அந்த பாடல்தான் இன்றளவும் சூப்பர் ஹிட் பாடலாக மக்கள் திலகம் எம்ஜிஆரின் புகழை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இப்படத்தில் புதுமையான கதாநாயகி வேண்டும் என்பதற்காக மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற நடிகையான ராதா சலூஜாவை கதாநாயகியாக நடிக்க வைத்தார். அவருக்கு இரட்டை வேடம் வழங்கப்பட்டது. இந்த படத்தின் முக்கிய சிறப்பு, கதாநாயகியாக நடித்து வந்த ராஜசுலோசனா அவர்கள் இதில் படுபயங்கர வில்லியாக நடித்தார்.
இதற்காக அவருக்கு சிறப்பான ஒப்பனைகள் மற்றும் தோரணைகள் வித்தியாசமாக காண்பிக்கப்பட்டது. அவர் சிகரெட் பிடிக்கும் காட்சி, மது அருந்தும் காட்சி என்று அனைத்திலும் துணிந்து நடித்தார். ஒரு காட்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீதே அவர் புகைப்பிடித்து புகையை விடுவார். அறிஞர் அண்ணா இதயக்கனி என் எம்ஜிஆர் என்று சொன்னதைப் போல் எத்தனை ஆண்டுகாலம் ஆனாலும் இந்த இதயக்கனி தமிழக மக்களின் ரசனையில் நிலைத்து நிற்கும் என்பதே உண்மை. இதுவரை இந்த இதயக்கனி சிறப்பு பார்வையை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து ரசிகர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. அன்பான சினிமா கொட்டகை நேயர்களே, நாம் 1931ஆம் ஆண்டு முதல் வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களையும் விவரமாக எடுத்துரைத்து வருகிறோம். இந்த இதயக்கனி திரைப்படம் 1975ஆம் ஆண்டு வந்ததால் இப்போது அதன் விமர்சனத்தை நாம் பார்க்க முடியாது. 1975ஆம் ஆண்டு வரிசை வரும்பொழுது அப்போது பார்ப்போம். இனி மீண்டும் 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் அனைத்தையும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை ஆதரவு வழங்கிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.